திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாராபுரம் சாலையில் எதிர் திசையில் வந்த கண்டெய்னர் லாரி மீது கார் மோதி சுழன்று நின்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த விபத்தில் படுகாயமடைந்த தம்பதி பல்லடம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. இந்த ஒரு விபத்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து தாராபுரம் செல்லக்கூடிய சாலை, அதாவது திருச்சி சாலையை பிரிவு தாராபுரம் சாலை பிரிவு ரோட்ல போகும்போது ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திலேயே குடிநீர் குழாய் இணைப்பு பணிகள் தார் சாலையின் நடுவிலேயே தார் சாலையை ஒருபுறமாக மாற்றி அமைத்து விட்டு மாற்றம் செய்து விட்டு வாகனங்கள் ஒன்வேல போற மாதிரி பண்ணிக்கிட்டு போட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நகராட்சி ஊழியர்கள் மூலமாக. இந்நிலையில ருத்ராவதியிலிருந்து கோவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் விவசாயி, அதே பகுதியை சேர்ந்த விவசாயி பழனிசாமி, வெற்றி செல்வி தம்பதியினர் இருவருமே. அப்ப போயிட்டு இருந்த போது இதுல ஒன்வேல திருப்பி விட்டதுனால இவங்க ஒன்வேல வர்றாங்க. ஆப்போசிட்ல பல்லடத்திலிருந்து தாராபுரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஹேட்சரிஸ் வாகனம் ஒன்று. அதனுடைய ஓட்டுநர் கலைச்செல்வன் அப்படிங்கிறவர் இயக்கி வர்றாரு. வரும்போது இந்த கார் இந்த சம்பவ இடத்துக்கு வரும்போது கார் எதிர் திசையில வர்றதை பார்த்து வேன் வர்றதை பார்த்து கார் ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தி விடுகிறார். எதிரில் வரக்கூடிய வேன் நேருக்கு நேராக மோதுகிறது. மோதும் போது சுற்றி விட்டு கார் திசை திருப்பி இருக்கக்கூடிய விபத்தான காட்சி நம்ம இருந்தாலுமே இருவருமே ஒரு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பினாங்கன்னு சொல்லலாம். எப்படின்னா இந்த பலூன் கார்ல இருந்த பலூன் அவங்க இருவரையுமே காப்பாற்றி இருக்கிறது. இந்நிலையில இது குறித்தான விபத்து அறிந்த அனைவருமே 108க்கு தகவல் கொடுக்குறாங்க. விபத்து இடத்துக்கு சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு இருவரையுமே அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு சிசிடிவி காட்சிகளை நாம் ஆய்வு செய்த போது சிசிடிவி காட்சியில் இது பதிவாயிருக்கிறது அப்பகுதியில் உள்ள ஒரு கடையில. இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் இப்பகுதியில் ஒரு பதைவதைப்பையே ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். அகிலா, விவரங்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.